உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது mohatechintamil. நான் உங்கள் மோகன். இந்த மாதம் மிகவும் பரவலாக பேசப்பட்ட முக்கியமான ஒரு 5 இன்ஃபர்மேஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது உங்களுடைய பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது கூட. அதனால் இந்த வீடியோ கடைசி வரை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்கள் நம்ம கூட மறக்காம இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இதில் ஃபர்ஸ்ட் விஷயம் பரவலாக பேசப்பட்டு வருது பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்கேம் சம்மந்தப்பட்டது. இந்த மாதம் முழுவதாக ஒரு வெப்சைட் பற்றி பரவலாக பேசிட்டு வராங்க. easyphones.com என்ற அந்த வெப்சைட். இந்த வெப்சைட் மூலமாக பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான ஒரு பார்த்தீங்கன்னா பணத்தை இழந்திருக்காங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமஸான வெப்சைட்லேருந்து மொபைல்ஸ் எல்லாம் எடுத்து அதில் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி அதுக்கு கிரிப்டான் என்ற பேரில் பார்த்தீங்கன்னா மாடல் பேர் பார்த்தீங்கன்னா நியமிச்சு இங்கே பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஒரு 19,000 20,000 மதிப்பு இருக்கிற ஒரு மொபைல் பார்த்தீங்கன்னா வெறும் 4,000 ரூபாய் 3,000 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனடியாக பணத்தை செலுத்திட்டு அந்த மொபைலுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பணத்தை செலுத்திட்டு மொபைலுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் யாருக்கும் மொபைல் வந்து சேரல. அது மட்டும் கிடையாது, ஒரு சிலருக்கு மொபைல்ஸ் போய் சேர்ந்திருக்கு, வெறும் டம்மி மொபைல போய் சேர்ந்திருக்கு. அந்த மொபைலை பார்த்தீங்கன்னா நீங்க யூஸும் பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, இவங்களுடைய வெப்சைட் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கூகுளில் பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ் கொடுக்குறது, இது மாதிரி நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பணத்தை செலுத்தி ஏமாந்துருக்காங்க. இது வரைக்கும் இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா இயங்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம போய் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமர் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஏன் பேன் பண்ணலான்ட்டு இது வரைக்கும் தெரியல. மேபி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இது பார்த்தீங்கன்னா அவங்க கவனத்துக்கு போகலை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த easyphone.com அந்த வெப்சைட் போயிட்டு பணத்தை தயவு செஞ்சு எடுக்காதீங்க. உங்கள் நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது இரண்டாவது முக்கியமான தகவல், இப்போதைக்கு இந்திய சீன எல்லை பிரச்சனை பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கும்போது நம்ம நாட்டின் பாதுகாப்பு கருதி சைனாவோட 59 முக்கியமான ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் பேன் பண்ணிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஸ் எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் நம்முடைய தகவல் பார்த்தீங்கன்னா எடுத்து அவங்க சர்வரில் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தகவல்கள் எல்லாமே அந்த நாட்டோட அரசாங்கம் கேட்கும்போது கம்பல்சரி பார்த்தீங்கன்னா இவங்க மறுக்க முடியாது, கொடுத்து தான் ஆகணும். இன்னொரு விஷயம், நம்ம நாட்டு சம்மந்தப்பட்ட முக்கியமான தகவல்கள் ஏதாவது நம்முடைய நண்பர்கள் கூட நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம நாட்டு மக்கள் கூட நம்ம ஏதாவது ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெலோலையோ டிக்டாக்லையோ ஏதாவது முக்கியமான ஒரு சில அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர் தான் பண்ணிட்டு இருக்கோம். இது நம்ம நாட்டு மக்கள் கிடையாதுங்க. ஸோ அவங்க நாட்டோட சர்வர்லையும் சேவ் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். இதனால் பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் வழியாகவோ இல்லை அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய தகவல்கள் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்காங்களே, இது மூலமாக பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்க சேகரித்து நம்ம அச்சுறுத்தல் கூட பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் பாதுகாப்பு கருதி இந்த ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பேன் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட் ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறையவே இருந்துகிட்டு இருக்கு நம்ம நாட்டிலையும். ஸோ அந்த ஆப்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. இந்த ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணி வைக்கிறதும் ஒரு நல்ல விஷயம். அடுத்ததாக மூன்றாவது ஒரு முக்கியமான தகவல், பாய்காட் சைனீஸ் ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் எப்போ வைரலாக ஆரம்பிச்சதோ அப்போ இங்கே இருக்கிற ஷாமி மற்றும் எம்ஐ கம்பெனிகள் என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா என்ற பேரில் ஸ்டிக்கர்ஸை தயாரித்து அவங்களுடைய கிளைகள் எல்லாத்துலேயுமே ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்து மேட் இன் இந்தியா தயாரிப்புகள் என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா இதனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பாதிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் பார்த்தீங்கன்னா அந்த ஷாமி மற்றும் எம்ஐ கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா அனுப்பி வச்சிருக்காங்க. அவங்க இதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மனுகுமார் ஜெயின் இந்தியாவோட ஷாமியோட மேனேஜிங் டைரக்டர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் 2014 பார்த்தீங்கன்னா ஃபுல் மேனுஃபேக்சர் கம்பெனி பார்த்தீங்கன்னா இங்கே ஆந்திராவில் நாங்கள் நிறுவியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியாவை நாங்கள் பொருட்கள் தயாரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அதனால தான் நாங்கள் மேட் இன் இந்தியா ஸ்டிக்கர்ஸ் நாங்கள் ஸ்டிக் பண்ணிருக்கோம் எங்களுடைய கம்பெனிகள் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. பட் என்னதான் பார்த்தீங்கன்னா அவங்க போஸ்டர்ஸை ஸ்டிக் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டு இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த பார்கோடு சைனாவோட பார்கோடு தான் இருக்கும். அது மட்டும் கிடையாது, இங்கே அவங்க கம்பெனியை வச்சிருந்தாலும் சரி 81% பங்குகள் பார்த்தீங்கன்னா சைனாவோட தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம தான் கவனத்தில் வச்சுக்கணும். அவங்களோட பொருட்களை வாங்குறதும் வாங்காத பார்த்தா நம்முடைய கைகளில் தான் இருக்குது. இப்போதைக்கு ஆப்ஸ் வரைக்கும் அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் மொபைலுக்கோ வேறு எலக்ட்ரானிக் டிவைசஸ்க்கோ இது வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆனது ஆகிட்டு தான் இருக்குது. பட் இப்போ இந்திய சீன எல்லை பிரச்சனை பார்த்தீங்கன்னா பெருசாகும் போது நம்முடைய மக்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற வகையில் இந்த பொருட்கள் பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கு நம்மளும் கொஞ்சம் தவிர்க்கிறது ஒரு நல்ல விஷயம். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இப்போ ஜப்பானில் அமெரிக்கா எப்போ பார்த்தீங்கன்னா அணுகுண்டு வீசிச்சோம், அப்போதுலேருந்து அமெரிக்கா சம்மந்தப்பட்ட எந்த ஒரு குண்டூசி கூட பார்த்தீங்கன்னா ஜப்பான் விற்க முடியல. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மேட் இன் ஜப்பான் பொருட்களை மட்டும் தான் வாங்குறாங்களாம். இது வரைக்கும் ஜப்பான் கம்பெனியானது அமெரிக்கா கம்பெனி அங்கே நிறுவக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அவங்க போடலை. பட் இதே மீறி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா போயிட்டு அங்கே பொருட்களை சேல்ஸ் பண்ணாலும் சரி ஜப்பானானது ஒரே ஒரு ப்ராடக்ட் கூட பார்த்தீங்கன்னா அவங்களானது வாங்குறது கிடையாதான். ஸோ இது அவங்களுடைய தேசபக்தியை காட்டுது. பட் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா பெருசாகிட்டே போயிட்டு இருக்கும்போது இது மாதிரி நாமளும் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்களும் மனசில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக நான்காவது ஒரு முக்கியமான தகவல், அமேசான் ஆனது தன்னுடைய வெப்சைட்டை எப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தீங்கன்னா கையாளுகிட்டே இருப்பாங்க. அதில் முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா அமேசான் குயிஸ் ப்ரோக்ராம். இந்த குயிஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் காலை 8 மணிலேருந்து 12 மணி வரையும் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கும். இதில் குறிப்பாக உங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 5 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணிருப்பாங்க. இப்படி கரெக்டாக ஆன்சர் பண்ண ஒரு நபர் பார்த்தீங்கன்னா இதிலிருந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய் மதிப்பு இருக்க பொருளும் இல்லை OnePlus TV இது மாதிரி பொருட்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அவங்க கிஃப்ட் பண்ணுவாங்க.
ஸோ நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, இந்தியாவிலேருந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஆன்சர் வந்து பண்ணியிருப்பாங்க. இதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா வந்து 0.0000 தான் இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய இறுதியான தகவல், ட்விட்டரில் இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் ஆனது வந்திருக்கு. இந்த அப்டேட் மூலமாக நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜை இனிமேல் ட்விட்டரில் நீங்கள் வந்து போஸ்ட் ஆன் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 140 செகண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாய்ஸ் மெசேஜை போஸ்ட் ஆன் பண்ண முடியும். இந்த விஷயம் இப்போதைக்கு iOSக்கு மட்டும்தான் வந்திருக்கு. பட் ஆண்ட்ராய்டு யூசர்ஸுக்கும் கூடிய சேர்த்துல கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் வந்து iOS யூஸராக தான் இப்போதைக்கு பயன்படுத்திக்கலாம். ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ இன்றைக்கு பார்த்து இந்த 5 விஷயங்களை பார்த்தா வந்து நம்ம தனித்தனி வீடியோஸாக பண்ணிருக்க வேண்டியது. பட் நேரமின்மை காரணமாக நம்மளால் வீடியோஸ் பண்ண முடியாதனால எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வீடியோவை இன்றைக்கி நம்ம வந்து பார்த்துட்டோம். வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் நம்ம கூட மறக்காம இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டான டெக் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும், இன்ஃபர்மேட்டிக்கான விஷயங்கள் நீங்கள் வந்து டெய்லி பார்க்க விரும்புனீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோஸில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது உங்களுக்கு வீடியோ. நான் ரொம்ப நன்றி. வணக்கம்.